ஹாய் மக்களே. ஸோ இன்றைக்கான டெய்லி ரொட்டீன் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நாட் வெரி குட் டேன்னு சொல்லணும். அப்பாவுக்கு ஊரில் உடம்பு சரியில்லை, பாண்டிச்சேரியில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இஸ் 82 இயர்ஸ் ஓல்டு. கீழே விழுந்துட்டாங்க. ஸோ ஹஸ் டு அண்டர்கோ அ சர்ஜரி மண்டே. ஹோப்ஃபுல்லி ஹி வில் கம் அவுட் ஆஃப் இட். சின்சியர் ப்ரேயர்ஸ். ஹஸ்பண்ட் போயிருக்காங்க. ஸோ நான் காலையில் வழக்கம் போல் எழுந்து என்னோடய ரொட்டீன் ஆரம்பித்தாச்சு. பொண்ணு இருக்கா, அவளுக்கு ஸ்கூல் இருக்குது. அவள் ஒரு 2 கட்டாம் வயசில் இருக்கா. அவளுக்கு நடக்கிற சுச்சுவேஷன்ஸ் எதுவும் புரியாது. ஸோ ஹர் லைஃப் ஹஸ் டு கோ ஆன் இல்லைங்களா. ஸோ ஐ காட் அப் அண்ட் மேட் சம் பட்டன் இட்லீஸ் அண்ட் புதினா சட்னி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பிளாக் காஃபி குடிக்கலான்னு, ஏன்னா சீக்கிரமாக எழுந்தாச்சு. 4 மணிக்கெலாம் ஹஸ்பண்ட் ஃப்ளைட்டில் இப்போ ஊருக்கு கிளம்பிட்டுருக்காங்க. அவங்களோட ஃப்ளைட்டு 7 மணிக்குன்றதுனால சீக்கிரமே கிளம்பியாச்சு. அதனால் நானும் கூட எழுந்தாச்சு. அவளுக்கு ஸ்கூல் இருக்குது, அதனால் பட்டன் இட்லி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புதினா சட்னி பண்ணியிருக்கேன். சீஸ் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். பிகாஸ் அவளுக்கு சப்போஸ் இட்லி வேண்டான்னா தோசை மாதிரி பண்ணி கொடுக்கலாம் சீஸ் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சீஸு, கேப்சிகம், கேரட்லாம் போட்டு ஒரு தோசை பண்ணி கொடுக்கலான்னு. அப்புறம் அவளை கேட்டேன். அவள் தான் சொன்னால் எனக்கு தோசை தாமான்ட்டு, அலாங் வித் வெஜிடபிள்ஸ் அண்ட் சீஸ். ஸோ தோசை மாதிரி பண்ணி மின்ட் சட்னி வச்சு, ஒரு பனானா, கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு அவளை ஸ்கூலில் கொண்டு போய் ட்ராப் பண்ணியாச்சு. அவளுக்கு எமோஷன்ஸ் இருக்குது. தாத்தாக்கு உடம்பு சரியில்லை, ஆல் தேட். பட் வயசு அவள் பார்த்திங்கன்னா 9 இயர்ஸ். அதில் அவளுக்கு சரியாக புரியறதில்ல சுச்சுவேஷன் என்னென்னு. பட் அண்டர்ஸ்டாண்டபிள். இந்த ஏஜுக்கு குழந்தைங்களுக்கு சரியாக புரியாது, அதுங்களுக்கு விளையாட்டு வயசு. பட் த சுச்சுவேஷன் பார்த்திங்கன்னா போக முடியாது என்னால். அதனால் அட்லீஸ்ட் ஐ எம் ஹேவிங் அன் ஹஸ்பண்ட் ஹூ இஸ் சப்போர்ட்டிவ். ஹி இஸ் கான். அவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போகணும். அஃப்கோர்ஸ் அப்பாவுக்கு என்னோடய ஹெல்ப் தேவை இந்த டைமில். இப்போ ஒரு பொண்ணை இங்கே விட்டுட்டு தனியாக போகிறது கஷ்டம்தான். பட் போய் தான் ஆகணும். அப்பா இதுதான் இன்றைக்கி அவளோட பிரேக்ஃபாஸ்ட். நான் சாப்பிட்டேன். மனசு இல்லைனாலும் சாப்பிட்ணும். பிகாஸ் லைஃப் ஹேஸ் டு கோ ஆன். அவளுக்கு வேண்டி, பொண்ணுக்கு வேண்டி. ஈவினிங் டான்ஸ் கிளாஸில் கொண்டு போய் ட்ராப் பண்ணோம். ஸோ இதுக்கெல்லாம் வி நீட் சம் எனர்ஜி. இந்த வீடியோ எதுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன்னா, இதை பார்த்துட்டு நாளைக்கு 2 பேர் இதுலேருந்து சம் பாசிட்டிவ்ஸ் எடுத்திங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. வென் வி ஆர் இன் ட்ரபிள் டைம்ஸ் நம்ம தான் நம்மளை கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணி வி ஷுட் மூவ் ஆன். பிகாஸ் த ரெகுலர் லைஃப் ஹேஸ் டு மூவ் ஆன் இல்லைங்களா. ஸோ லன்ச் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் எலாபரேட் மீல் கிடையாது, ஹஸ்பண்ட் கிடையாது ஊரில், நான் அவள் மாத்திரம்தான். ஸோ அதனால் அவளுக்கு உருளைக்கிழங்கு பொரியல்னால் பிடிக்கும். ஒரு பிளெயின் தால் மாதிரி, அதாவது தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு நல்ல தால், அதில் நிறைய நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு அவளுக்கு டிஃபன் பாக்ஸில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொரியல், அஃப்கோர்ஸ் ஆலு பொரியல், சாதம், தால், தோரம் பருப்பு போட்டு தான் பண்ணியிருக்கேன். பிகாஸ் எவ்ரிடே ஒரு 4-5 நாளாக பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் இன்றைக்கி தோரம் பருப்பு போட்டு தால் வச்சுருக்கேன். அதை சூடான சாதத்தில் நெய் போட்டு கை வைக்காமல் அந்த பச்சை மிளகா, தக்காளியோட தோல் அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா கரண்டியால் மேஷ் பண்ணி அவளோட டிஃபன் பாக்ஸில் வச்சேன். ஆல்வேஸ் ஆலு அவளுக்கு பிடிக்கும். இந்த தால் ரைஸ்க்கு காம்பினேஷன். அண்ட் ஈவன் ரசமோட தால் அவளுக்கு ஆலு ரொம்ப பிடிக்கும். ஸோ அண்ட் மோர் இட்ஸ் சிம்பிள். பெருசாக மூடு இல்லைனாலும் அவளோட டேஸ்ட் பட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணி நான் கொடுக்கணும். பிகாஸ் அப்பாவும் ஊரில் இல்லை. ஸோ அவளை கொஞ்சம் ஹாப்பியாகவும் வச்சுக்கணும் இந்த சுச்சுவேஷன்ற ஒரு மோட்டோ. ஸோ ஏதாவது ஒரு சாக்லேட் இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட் வைப்பேன். அவளோட லஞ்ச் பாக்ஸில் ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கேன் விட்டமின் சிக்காக. ஹெல்தி தான் டெஃபினட்டாக. குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு இது டெஃபினட்டாக ஹெல்தி தான். தாலில் ப்ரோட்டீன் இருக்குது. உருளைக்கிழங்கு வளர்கிற குழந்தைங்களுக்கு நல்லது. ஸோ இப்படி தான் போச்சு இன்றைக்கி என்னோடய டெய்லி ரொட்டீன். நெக்ஸ்ட் 4-5 days இட்ஸ் கோயிங் டு பி டஃப் ஃபார் மீ. பட் எஸ், ஸ்டில் மோட்டிவேட்டட். ஸ்டே பாசிட்டிவ். எவ்ரி திங் வில் ஹேப்பன் குட். திருப்பி இன்னொரு வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிறேன். மறக்காமல் இஃப் யூ ஃபைண்ட் எனிதிங் பாசிட்டிவ், குட் திங் டு டேக் இந்த வீடியோலேருந்து கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.